அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஜனவரி 4 இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதும் நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ண லெவல்ஸும் சார்ட்ல மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சார்ட் பேட்டர்ன்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ட்ரிக்கான டார்கெட் அப்படிங்கிற விஷயங்களை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப் பாசிபிலிட்டிஸ்ன்ற மாதிரி இன்டிமேட் பண்ணிட்டோம். ஒரு சின்னதாக ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் பட்சத்தில், அதாவது 21,600 பிலோ அப்படின்றது நமக்கு புட் ஆப்ஷனுக்கான லெவல் அப்படி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணாமல் மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து ரேஞ்ச் போயிட்டு இருக்கிறதுனால பிகினர்ஸ் யாரும் என்ட்ரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு இன்டிமேட் பண்ணிட்டோம். ஹார்ட் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சையும் மார்க் பண்ணி காட்டியிருந்தோம். ஒரு 2:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கால்பிங்கில் ஒரு என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த என்ட்ரியை மார்க் பண்ணி டார்கெட் கொடுத்துருந்தோம். ஆனால் இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் பர்பஸ் தான். இன்னைக்கு மார்க்கெட் மூமெண்டம் ரொம்ப வீக்காக இருக்குது. அது என்ட்ரிஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப வீக் அப்படிங்கிறதுனால நம்ம இதை அவாய்ட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து டார்கெட் வரைக்கும் போயிட்டு இதுக்கப்புறம் இந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட் கீழே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அந்த லோ பிரேக் அவுட் ஆகாமல் சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் நோக்கி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு இன்ட்ராடேல இதான் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஆனால் நமக்கு நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கான லெவல்ஸாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். இப்போ மார்க்கெட் இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ் சார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹை இந்த லோ, இந்த ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிற இந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது இங்கிருந்து சூப்பரா ஃபர்ஸ்ட் டார்கெட் கரெக்ஷன் அகைன் டவுன். ஸோ இப்போ இங்கிருந்து இந்த ஸ்விங் லோ லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் ஹை. ஸோ இப்போ இங்க வரைக்கும் போயிருக்கு. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்னதாக புல் பேக் இது வரைக்கும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் இப்போ வரைக்கும் வரல. ஒருவேளை நெக்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 21,600 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் புல் பேக் வந்து அகைன் இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணினால் இந்த மொமெண்டம் சூப்பராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல இருந்து மேலே 21,800 வரைக்கும் போகலாம். ஆனால் கீழே புல் பேக் எடுக்காம இந்த 21,600 அப்படிங்கிற ப்ரீவியஸ் லோ சப்போர்ட்டோ அல்லது இந்த லெவல் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகாம டைரக்டா கேப் அப்ல இந்த லெவல்ல அதாவது 21,700 அப்படிங்கிறதுலாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே இந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். 21,700 to 730 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்குமே ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச். இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். சேம் சினாரியோ தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி கீழே வருது, கீழே சப்போர்ட் எடுத்துட்டு போகும்போது நம்ம பை பண்ணலாம். ஆனால் ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுக்காம மேலேயே போயிட்டு இருக்குது அப்படி மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி மேலே போகுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு சடனாக கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை கேப் அப் அப்படிங்கிறது இங்க ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டிலா அகைன் இங்க ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இந்த ஹை பிரேக் அவுட் பண்ண நம்ம கால் எடுக்கலாம். அதுக்கப்புறம் டார்கெட் வந்து இங்கிருந்து அதாவது 21,750 இருந்து 800 to 850 அது வரைக்கும் நம்ம டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த லெவல்ல. ஆனால் மேல பிரேக் அவுட் அப்படிங்கிறதுக்கான லெவல்ஸ் கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா, ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்கக்கூடிய லெவல் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அதனால இந்த விஷயத்த நான் இப்படி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ட்ரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் எப்படி நடந்தா பெட்டரா நம்ம என்ட்ரி எடுக்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதுல கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி இந்த லெவலை சப்போர்ட் எடுத்துட்டு போகும்போது சூப்பரா இருக்கும் நம்ம பிளான் படி. அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேப் அப்ல இந்த லெவல்ல மேல 21,700 ஓப்பன் ஆகுதுன்னா சப்போர்ட்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். டைரக்டாவே 21,800 ஓப்பன் ஆகுது கேப் அப் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லெவல்ல ஓப்பன் ஆகும்போது கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கிருந்து ஒரு ஓபிஎஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அந்த பிரேக் அவுட் அந்த கேண்டிலோட ஹையா ஸ்டாப் லாஸை வச்சுட்டு 21,700 வரைக்கும் டார்கெட்டாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ மேல இருந்து கீழே வரைக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 21,500 காலுக்கும் 21,900 to 800 அப்படிங்கிறது போட்டுருக்கும். ஸோ ரெண்டு ஸ்ட்ரைக்குமே சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லியிருக்கோம்.
இந்த வியூ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.